ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். அதாவது நம்ம 2025 யூபிஎஸ்சி சிசெட் பிஓக்யூ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு அடுத்த பார்ட் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. எ ஃபாதர் செட் டு ஹிஸ் சன் என் இயர்ஸ் பேக் ஐ வாஸ் as old as you are now. அப்ப ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேர் இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாதர் தான் பேசுறாரு. என் இயர்ஸ் எகோ, ஓகேவா? என் இயர்ஸ் பேக். அப்ப என் இயர்ஸ் பேக். அப்புறம் நவ். நவ் மீன்ஸ் கரண்ட்லி, ப்ரெசன்ட்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, என் இயர்ஸ் அகோ வந்து பார்த்தீங்கன்னா, என் இயர்ஸ் பேக் ஐ வாஸ் ஓல்ட் யூ ஆர் நவ். அப்போ என் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, எகோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ஏஜ் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்போ ஃபாதருக்கு நான் என்ன பண்றேன்? எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ ஃபாதருக்கு எக்ஸ்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? லிசன் பண்ணிக்கோங்க. என் இயர்ஸ் எகோ ஐ வாஸ் as old as you are now. You are now இப்போ கரண்ட்லி சன்னுக்கு எவ்வளோ இருக்கும்? எக்ஸ். வெரி குட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மை ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 4 times ஆஃப் யுவர் ஏஜ் என் இயர்ஸ் பேக். என் இயர்ஸ் பேக்ல பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸ் மைனஸ் என்னன்னு வச்சிருக்கேன். நம்ம விருப்பம் தான். எக்ஸ் மைனஸ் என்னன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம என்ன வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் மைனஸ் ஏன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஏன்னு கூட வச்சுக்கலாம். ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா என் இயர்ஸ் பேக். அப்போ இது என்னது? ப்ரெசன்ட்டுக்கு ஃபாதருக்கு என்னது? 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபாதருடைய ப்ரெசன்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் என்னது? 4x மைனஸ் ஏ பிராக்கெட்ல. அப்புறம் அந்த என்எஸ் பேக் அதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண எனக்கு ஏவோட வேலை கிடைச்சிடும். கரெக்டா? அப்போ பாருங்க, 4x மைனஸ் ஏ டிஃபரன்ஸ் எடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ பாருங்க, 4x மைனஸ் 4a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ 3x ஈக்குவல் டு 5aன்னு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு 5/3. கரெக்டா? அப்போ நான் என்ன செய்யறேன்? இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5yன்னு வச்சிருக்கேன். ஏ ஈக்குவல் டு 3yன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? நான் புதுசா ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிட்டேன். அப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல மேல நான் ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன் இல்லையா? எக்ஸ் மைனஸ் அதுல கொண்டு வந்து இது எல்லாத்தையும் டேலி பண்ணுங்க பார்ப்போம். அப்ப எக்ஸுக்கு பதில் என்னங்க வேல்யூ கொடுப்பீங்க நீங்க? எக்ஸுக்கு பதில் என்ன கொடுப்பீங்க? 5yன்னு கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த ப்ரெசன்ட் ஃபாதருக்கு கொடுங்க பார்ப்போம். அதுல சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருப்பாங்க? 8yன்னு கிடைப்பாங்க. அதே மாதிரி சன்னுக்கு கொடுங்க பார்ப்போம். 2yன்னு கிடைப்பாங்க. கரெக்டா? இவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் ரெட் கலர்ல ஃபாதர் சன்னுக்கு பேக்குக்கும் ப்ரெசன்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் வேல்யூஸ். இங்க பாருங்க, இன்னொரு சில பேர் டவுட் இருக்கு. ஏன் சார் புதுசா ஒய்ன்னு டேர்ம் ஆட் பண்ணீங்க? நம்மளுடைய தேவைக்காக தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டன்ட்ஸ் மாதிரி அதோட மல்டிபிள் காஸ்ட். சரியா? ஏன்னா ரேஷியோஸ்ல வராங்கல்ல. ஸோ ரேஷியோல அதனோட மடங்குல வருவாங்கல்ல, அந்த மடங்கு தான் அதனுடைய மல்டிபிள் தான் அந்த ஒய் அப்படின்றத நான் வச்சிருக்கேன். இது நான் இங்க சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க கிளாஸ் எல்லாம் இதெல்லாம் தெளிவா படிச்சிருப்பீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இது சம் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் 130. இப்போ நான் அதில் கொண்டு வந்து டேலி பண்றேன். இப்போ ஃபாதருக்கு வந்து பெர்சன்ட் எவ்வளோங்க இருக்கு எனக்கு சொல்லுங்க, கண்டுபிடிச்சிருக்குமே. 8y. சன்னுக்கு 5y ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? 130. அப்போ ஒய்யோட விலை என்னங்க கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 10. அதில் கொண்டு வந்து டேலி பண்ணுங்க. அப்போ எக்ஸோட விலை என்னங்க எனக்கு கிடைச்சிருக்கும்? அப்போ அந்த என்இஎஸ் எகோ பெர்சன்ட்ல கொண்டு வந்து டேலி பண்ணுங்க. அப்போ என்இஎஸ் எகோனா ஃபாதருக்கு 5y. அப்போ ஆன்சர் 5 இன்ட்டு 10 50. அப்போ என்இஎஸ் எகோ ஃபாதருக்கு 50, சன்னுக்கு 20. அதே மாதிரி பிரசன்ட் ஃபாதருக்கு 80, பிரசன்ட்ல சன்னுக்கு 50. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் their ages? பிரசன்ட்ல கேட்டிருக்காங்க. அப்ப அப்பாக்கு 80, பையனுக்கு 50, ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 30. ஆப்ஷன் ஏ. லாஜிக் புரிஞ்சுதா? கண்டிப்பா லாஜிக் புரியணும். இல்லைன்னா நீங்க தான் ஸ்ட்ரகிள் பண்ணணும். சரியா? நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க கிளாஸ் ஒழுங்கு அட்டன் பண்ணாமலாம் இருந்திருந்தீங்க, ரேஷியோட பேசிக்ஸ் ப்ராப்பரா தெரியல, இது ஒண்ணுமே புரியாது. அப்போ அது உங்க கையில தான் இருக்கு. புரிஞ்சதா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இங்க அப்படிதான் கொண்டு வருவேன் நான். ஓகே, அடுத்தது வாங்க. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் யூனிட்டுமா. இதெல்லாம் கண்டிப்பா நான் பல தடவை கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சிசெட் அறிவு டெலகிராம் சேனல்ல பல தடவை இதெல்லாம் போட்டிருக்கேன். ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். சரியா?
நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் டி. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. யூனிட் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கறாங்க அப்பப்போ எவ்ரி 2 years ஒன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒழுங்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 1000 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கம்மா எல்லாருமே. நீ இதை தாண்டி நிறைய யூனிட்ஸ் இருக்காங்க, அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின்மா. சரியா, சால்வ் பண்ணலாமா? 32^5 2^27 இவங்க எதால டிவிசிபிள் ஆவாங்கன்னு கேட்டிருக்காங்க 4 ஆப்ஷன்ல. சரியா, உங்களுக்கு தெளிவா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அதெல்லாம் லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ 10 அப்படின்றவங்கள எந்த 2 பிரைம் நம்பரால சொல்லுவீங்க? 2 × 5. ஒரு நம்பர் 2 ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 5 ஆலையும் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது 10ஆல டிவிசிபிள் ஆகும்னு சொல்லுவீங்க. அந்த லாஜிக்ஸ் தாங்க. இப்ப பாருங்க, என்ன எழுதுற பாருங்க. 32^5 2 மடங்கு எழுத போறேன். 32 எப்படிங்க எழுதுவீங்க? 2 மடங்குல 2^5 ஹோல் பவர் 5 பிளஸ் 2^27. அடுத்து 2^5 அண்ட் ஹோல் பவர் 5 எப்படி சொல்லுவீங்க? 2^25 பிளஸ் 2^27. இப்ப ரெண்டுல இருந்து 2^25 காமனா வெளியே எடுத்துருங்க. அப்ப 2^25 வெளியே எடுத்துட்டா பிராக்கெட்ல என்ன கிடைக்கும்? ஒரு 2 பிளஸ் 2^2 கிடைக்கும். 2^2 என்னங்க சொல்லுவீங்க? சாரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஓகே, இங்க 1 கிடைச்சிருக்கும். 2^25 பிராக்கெட்ல, ஏன்னா அந்த ஒரு 2^25 வெளியே எடுத்துட்டேன். 1 பிளஸ் 2^2. 2^2னா 4. அப்ப 2^25 பிராக்கெட்ல 1 பிளஸ் 4. ஃபர்தரா 2^25 × 5. உங்களுக்கு தெளிவா தெரியும். ஒரு நம்பர் 10ஆல இருக்குன்னா, இப்ப இங்க ஒரு 5^1 இருக்கு, அதுல இருந்து ஒரு 2 இருக்கு. கரெக்டா? அப்போ கண்டிப்பா யாரால டிவிசிபிள் ஆவாங்க? இவங்க 10ஆல டிவிசிபிள் ஆவாங்க. ஏன்னா 2 × 5 10. இங்க ஒரே ஒரு 5 இருக்கு, அதுல இருந்து ஒரு 2 இருக்கு. சரி, இது எப்படி ஃபர்தரா நீங்க எழுதிருப்பீங்க அப்படின்னா சும்மா சிம்பிளா புரிதலுக்காக சொல்றேன். 2^24 × 10 எழுதலாம். கரெக்டா? ஏன்னா ஒரு 2 தனியா நீங்க போட்டிருப்பீங்க. இந்த 10 எப்படி போட்டிருப்பீங்க? 2 × 5 இருக்கு. அப்போ கண்டிப்பா யாரு பாருங்க நீங்களே, டெஃபினெட்லி 10ஆல டிவிசிபிள் ஆவாங்க. இதெல்லாம் நீங்க எடுக்க தெரியணும். அப்ப எடுக்க தெரியணும், நம்பர் சிஸ்டம்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் உங்களை கிளாஸ்ல பல தடவை சொல்லியிருக்கேன். பவர் வேல்யூஸ் படிங்க படிங்க படிங்க. படிச்சவங்க இந்த சம அழகா ஓட்டி விட்டுருக்கலாம். இந்த சம சால்வ் பண்றதுல ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. பார்த்து தான் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருந்தணும். ஓகே, பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் தாங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போலாம். பாருங்க, லெட் P அண்ட் Q ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜரா, P லெஸ் தென் Q அண்ட் P பிளஸ் Q அப்படின்றது Kன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் K தட் டஸ் நாட் டிட்டர்மின் P அண்ட் Q யூனிக்லின்னு சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் ஈஸி தான், சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ நான் கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதுறேன் பாருங்க. P லெஸ் தென் Q அண்ட் P பிளஸ் Q அப்படின்றது K. அந்த K வந்து பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூவா இருக்கணும், பட் நாட் டிட்டர்மைண்டா இருக்கணும். அப்போ கோ வித் ஆப்ஷன், அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ கோ வித் ஆப்ஷன்ல வந்து நான் போறேன். ஓகேவா? அப்போ P பிளஸ் Q, P பிளஸ் Q அப்படின்றது எனக்கு என்ன வேல்யூ வரணும்? Kன்னு சொல்லியிருக்கேன். நான் எடுக்கிறேன் பாருங்க. அப்போ ஓகே, யார் எடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 1 என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ கேவோட வேல்யூ 3 எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன பாசிபிள் இருக்கு? 1 பிளஸ் 2. இது கண்டிப்பா என்னால ஒரு டிட்டர்மைன் சொல்ல முடியுது. P யோட வேல்யூ தெளிவா தெரியுது அண்ட் Q யோட வேல்யூ எனக்கு தெளிவா சொல்ல முடியுது. இல்ல வைஸ் வெர்சா கூட 2 1 அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அடுத்தது இது டேலி ஆகாது. என்னால் கரெக்டா சொல்ல முடியுது. பட் அவன் என்ன சொல்லியிருக்கான்? நாட் டிட்டர்மைன்ட் டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கான். என்னால் தெளிவா சொல்ல முடியாத மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்ப அடுத்து K ஈக்குவல் டு 4 கொடுக்குறேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? 1 பிளஸ் 3ன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? இல்ல 3 பிளஸ் 1 சொல்லலாம். EPL நாட் டிட்டர்மைன். நீ சில பேர் சார் 2 பிளஸ் 2ன்னு கூட சொல்லலாம்ல. பட் ஆனா என்ன சொல்லிருக்கான்? P லெஸ் தென் Q. அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அப்ப K ஈக்குவல் டு 4னால எனக்கு டேலி ஆகாது. அடுத்து K ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன். K ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன். K ஈக்குவல் டு 5 கொடுத்தேன் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 1 பிளஸ் 4ன்னு பிரிக்கலாம். இல்லைன்னா 4 பிளஸ் 1, அது வைஸ் வெர்சா, அதை விட்டுருங்க. அடுத்தது 2 பிளஸ் 3. ஆமா, பட் இங்க 2 பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சுல்ல. 1 பிளஸ் 4 அது ஒரு செட்டு, அவங்க 4 பிளஸ் 1 அது அந்த லாஜிக் செட் ஆகாது. ஏன்னா P லெஸ் தென் Q. அதனால P யோட வேல்யூ Q விட குறைவா தான் நீங்க எடுத்திருக்கணும். ஓகே, இப்போ 2 பிளஸ் 3 இது. அப்போ இங்கேயும் எனக்கு 2 ஆன்சர் வருது, என்னால் கரெக்டா சொல்ல முடியாது. ஓகேவா? அடுத்தது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. K ஈக்குவல் டு 6. நீங்க பாருங்க, 1 பிளஸ் 5 சொல்லலாம், 2 பிளஸ் 4 ஆமா சொல்லலாம். அவன் என்ன கேட்டிருக்கானா,
நல்லா பாருங்க, நான் k ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தேன். என்னால டிட்டர்மைன்டு வேல்யூ Pக்கும் Qக்கும் சொல்ல முடியுது. k ஈக்குவல் டு 4 கொடுத்தா என்னால P உடைய வேல்யூ இதுதான், Q உடைய வேல்யூ இதுதான் சொல்ல முடியுது. அவன் என்ன கேட்டிருக்கான்னா, என்னால டிட்டர்மைனே பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஆனா ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேக்கு நான் கொடுக்கணும். இப்ப கேக்கு நான் 5 கொடுத்தா எனக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஏன்னா என்னால டிட்டர்மைன் பண்ண முடியல. ஆனா கேக்கு 6 கொடுத்தாலும் 2 வேல்யூ கிடைக்குது. என்னால டிட்டர்மைன் பண்ணல. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டிருக்கான் கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல யார் ஸ்மாலஸ்டா இருக்காங்க? டிட்டர்மைன் பண்ண முடியாத மாதிரி இருக்காங்கன்னா 5 தான் இருக்காங்க. 6ம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றாங்க. ஆனா 6 5 விட பெருசு. அப்ப நீங்க 6 சொல்லக்கூடாது இந்த இடத்துல. ஒருவேளை கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல கிரேட்டஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் நீங்க 6 சொல்லியிருக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் தாங்க, ஒழுங்கா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 5. கே உடைய 5 கொடுத்து பாருங்க, 2 ஆன்சர் கிடைச்சிருப்பாங்க. சோ அவன் கொடுத்திருக்க மாதிரி நாட் டிட்டர்மைன். ஓகே, லாஜிக் தாமா, மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. சரியா? சோ அடுத்தது என்னன்னா வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நல்லா லெசன் பண்ணி நான் ஏற்கனவே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சில பேர் கேட்டாங்க, சார் இந்த கொஸ்டின் வேற மாதிரி சால்வ் பண்ணலாமா? டெஃபினெட்லி சால்வ் பண்ணாங்க. ஏன்னா வச்சுக்கோங்க, வெயிட் ஆஃப் 6 பாய்ஸ், வெயிட் ஆஃப் 7 கேர்ள்ஸ், வெயிட் ஆஃப் 3 men, வெயிட் ஆஃப் 4 women கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆவரேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் இதே கொஸ்டின் வேற மாதிரி அப்ரோச் பண்ணி ஏற்கனவே நான் சால்வ் பண்ணிட்டு இப்ப வேற மாதிரி அப்ரோச் பண்ண போறேன். கொஸ்டின்ல எனக்கு உமனுடைய வெயிட் கொடுத்துட்டு ஆவரேஜ் வெயிட், பாயுடைய ஆவரேஜ் வெயிட் கேட்டிருக்காங்க. இப்போ பாய்க்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 6 பாய் அப்படின்றது 4 womenக்கு ஈக்குவல். அப்போ பாய் டிவைட் பை உமன் ஈக்குவல் டு 4/6. காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணா பாயும் உமனும் 2:3 அப்படின்ற ரேஷியோல இருக்காங்க. உமனுக்கு அவன் ஆவரேஜ் வெயிட் என்னங்க கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல? 63. ரேஷியோ வைஸா 3. அப்ப 3 பார்ட் அப்படின்றது தான் 63. 1 பார்ட் 21. பாய்க்கு எத்தனைங்க ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2. அப்ப 2 × 21 என்னங்க கிடைச்சிருப்பாங்க? 42. செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேலண்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் இப்படியும் போடலாம். நீங்க 2025 ஒரு இயர் கொடுத்துட்டு இதே மாதிரி நீங்க எப்போ நெக்ஸ்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. 2025க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இமிடியட் லீப் இயர் யாருங்க? 2024. அப்போ அதை நான் கண்டுபிடிச்சு அதுக்கு கூட 7 ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் 2024 கூட 7 ஆட் பண்ணா 2031. அப்போ ஆப்ஷன் சி தாங்க சரி ஆன்சர். கைண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசேட் அறிவு யூடியூப் சேனல்ல இந்த டெலிகிராம் சேனல்ல இருக்கு. ஸோ பாருங்க, ப்ராப்பரா நோட்ஸ் எடுங்க, எக்ஸாம் கிராக் பண்ணுங்க. சரிங்களா? டேக் கேர். தேங்க்யூ.